அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸிலிருந்து தினமும் முக்கியமான 30 கேள்விகள் பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். எது அதிக ஆற்றல் தரக்கூடிய உணவுப் பொருளாகும்? ஆப்ஷனில் பாருங்கள். எது அதிக ஆற்றல் தரக்கூடிய உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஆகும். அதிகமான புரதம் உள்ள உணவு எது? அதிகமான புரதம் உள்ள உணவு ஆப்ஷனில் சோயா பீன்ஸ் என்பது சரியான விடை. இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? இலைத்துளையின் முக்கிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீராவி போக்காகும். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவற்றில் அதிக அளவு வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. கால்சியம் எந்த வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு? கால்சியம் பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும். எது நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அம்சமாகும்? நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதே தப்பு தான். முக்கிய அச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் உங்களுக்கு இலை. இது தவறு, கொஸ்டினே தவறு. உங்களுக்கு நான் அதை நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அம்சங்கிறது வேறு தான் சரியான விடை. துருவக்கரடிகளும் பெண் குவின்களும் எந்த பிரதேசங்களில் வாழ்கின்றன? துருவக்கரடி பெண் குவின்கள் எந்த பிரதேசம்னா குளிர் பிரதேசங்களில் வாழ்கின்றன. வளரும் பருவநிலையில் அதிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் எந்த தாவரம்? வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மூங்கிலாகும். குளம் எந்த வாழிடத்திற்கு உதாரணமாக உள்ளன? குளம்ங்கிறது நன்னீர் வாழிடத்தின் உதாரணமாக உள்ளது. எந்த மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது? எந்த மாதம் முதல் திங்கட்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை தான் உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நீரை உறிஞ்சும் பகுதி எது? நீரை உறிஞ்சும் பகுதி வேர் என்பது சரியான ஒன்று. உயிரினங்களின் வாழ்க்கை முறை அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியலின் பெயர் என்ன? உயிரினங்களோட வாழ்க்கை முறை அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி அறியும் அறிவியல் உயிரியல் என்பது சரியான ஒன்று. எந்த தாவரத்தின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன? இந்த இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க இந்த தாவரத்துக்கு உதவுகின்றன. அந்த தாவரம் தாமரை என்பது சரியான ஒன்று. மலைகள், பாலைவனம், தண்டு, ஒளிச்சேர்க்கை, சல்லிவேர் தொகுதி அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். மலைகள் என்ன சொல்லலாம்? இமயமலை. பாலைவனம் வறண்ட இடங்கள். தண்டு என்பது கிளைகள். ஒளிச்சேர்க்கை இலைகளில் ஏற்படுகிறது. சல்லிவேர் தொகுதி ஒருவித்தலை தாவரங்கள் காணப்படுகிறது. இந்த புல்லு நெல்லெல்லாம் ஒருவித்தலை தாவரங்களாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. ஆணிவேர் நீர் தாவரம், பாலைவன தாவரம், புல்வெளி தாவரம் எது? நிலத்தாவரம் எது? ஆணிவேர் எது சொல்லுவோம்? வேப்பமரம். அடுத்தது நீர் தாவரம் அல்லி, பாலைவன தாவரம் சப்பாத்தி கள்ளி, புல்வெளி தாவரம் புல், நிலத்தாவரம் தேக்கு மரம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வருவனவற்றுள் உயிரற்ற காரணிகள் எது? இதில் காற்று என்பது உயிரற்ற காரணியாகும். உலகின் மிக நீளமான நதி எந்த நதி? மறக்க மாட்டோம், நைல் நதி ஆகும். ஜூராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு எந்த நாடு? ஜூராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு சிங்கப்பூர் என்பது சரியான ஒன்று. நைல் நதியின் நீளம் என்ன? நைல் நதி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? யூக்ளினா பார்த்தீங்கன்னா கசையிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. பின்வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம்?
இதில் பார்த்தவொடனே சொல்லிடுவோம். வேடந்தாங்கல் தான் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயமாகும். சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுவது. குளிரை தவிர்க்க, அதனால இதென்னாகும்? குளிர்கால உறக்கம். இதே கோடையை தவிர்க்க கோடைகால உறக்கம் என்பது சரியான விடை. பள்ளிகள் எத்தனை கால்களால் நடக்கக்கூடியவை? பள்ளிகள் பார்த்திங்கன்னா 4 கால்களால் நடக்கக்கூடியவையாகும். பல நாட்கள் நீர் அருந்தாமல் உயிர் வாழக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டகம் என்பது சரியான ஒன்று. துருவக்கரடி, பென்குயின், வரையாடு, சிங்கம். இதில் துருவக்கரடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்கான தடிமனான தோல், வெண்மையான உரோமங்கள். பென்குயின் நீந்துவதற்கு துடுப்புகள், நடப்பதற்கு 2 கால்கள். வரையாடு ஓடுவதற்கு வலுவான குளம்புகள், குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள். சிங்கம் இரையை பிடிக்க கூர்மையான நகங்கள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஒட்டகம் எந்த அளவு சிறுநீரை வெளியேற்றுகிறது? ஒட்டகம் பார்த்திங்கன்னா தன் உடம்பத்தை நீரை சேரிக்க குறைந்த அளவு சிறுநீரை வெளியேற்றுகிறது. அடுத்த ஒன்று பறவை, மீன், பள்ளி, ஒட்டகம். ஆப்ஷனில் அப்படி பாருங்க. பறவை. முன்ன கால்கள் இயற்கையாக மாறுபாடு. மீன் செவில்கள் சுவாச உறுப்பு. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பள்ளி. பள்ளி தலையை முழுமையாக சுழற்றும் தன்மை. உடலில் நீர் தேக்கி வைத்து கொள்ளுதல் ஒட்டகம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு இல்லை இதில் ஆப்ஷனே தப்பு. இதற்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1ன்னு வரணும். இதுதான் சரியான விடை. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது? மசில்ஸ். கண்டிப்பாக என்ன தேவைப்படுகிறது? புரதம் என்பது சரியான விடை. ஸ்கர்வி எந்த குறைபாட்டினால் உண்டாகிறது? இது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி கேட்ட கேள்வி. விட்டமின் சி குறைபாட்டினால் ஸ்கர்வி ஏற்படுகிறது. பாக்டீரியா ஒரு சிறிய என்ன வகை நுண்ணுயிரி? பாக்டீரியா ஒரு சிறிய புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். கீழ்கண்ட விட்டமின்களில் நீரில் கரையக்கூடியவை என்ன? இதை நம்மளே பார்த்துருக்கோம். கேடி அப்படின்னாவ அது கொழுப்பு. இதில் விட்டமின் பி நீரில் கரையக்கூடிய விட்டமின் ஆகும். நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு டேஸ் தொகுப்பு என்று பெயர். நிலத்தின் மேற்பகுதி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டு தொகுப்பு என்று பெயர். இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் டேஸ் எனப்படுகின்றன. இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலைத்துளைகள் என்று அழைக்கப்படுகிறது. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் மாஸ்கல் மற்றும் லிவர் ஓட்ஸ் போன்ற தாவரங்களாகும். தென் அமெரிக்காவில் உள்ள எந்த காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கின்றன? அந்த காடு பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பயாலஜி ரிலேட்டடாக ஒரு முக்கியமான 35 கேள்விகளை பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.